கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்திலே வந்து அவரை பாடி நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாய் இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தை தொழுது கொள்ளுகிற நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். நிச்சயமாகவே இந்த நாளில் நீங்கள் எதற்கெல்லாம் செபிக்க வேண்டும், எதற்கெல்லாம் ஆண்டவர் என் விண்ணப்பத்திற்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு அவர் சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களோ, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். நிச்சயமாய் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை, ஒரு மேலான காரியத்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிச்சயமாய் ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு அருளுவார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கடந்து போகலாம். பாடும்போதே விசுவாசத்தோடு நீங்கள் பாட வேண்டும். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி இதை பாடும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க பாடுங்க. நிச்சயமாய் இன்றைக்கு என் தேவன் என் ஜெபத்தை கேட்டார், நிச்சயமாய் என் வாழ்க்கையிலே அவர் பதில் தருவார், அதை இன்றைக்கே, அதை இப்பொழுதே நான் பார்ப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காலை நேரத்தில் அவரை உயர்த்தி பாடுங்க. சத்தத்தோடு எங்க இருந்தாலும் சரி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, காலை நேரத்தில் உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உம்மை மாத்திரமே. பலமா ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, என் ஜீவன் பலனும் மானவரே. ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உம்மை மாத்திரமே. இந்த நாளிலே ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, என் ஜீவன் பலனும் மானவர். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். என் பாவங்களை அவர் நினையாமலும், என் அக்கிரமங்களை அவர் எண்ணாமலும். என் பாவங்களை அவர் நினையாமலும், என் அக்கிரமங்களை அவர் எண்ணாமலும். என் பாவங்கள் அனைத்துமே மன்னித்தாரே, தம் கிருபையால் உயர்த்தினாரே. என் பாவங்கள் அனைத்துமே மன்னித்தாரே, தம் கிருபையால் உயர்த்தினாரே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உம்மை மாத்திரமே. காலை நேரத்தில் ஆராதிப்பேன், நாங்கள் ஆராதிக்கிறோம். என் ஜீவன் பலன் நீரே. ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உம்மை மாத்திரமே. ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, என் ஜீவன் பலனும் மானவரே. சொல்லாமா? ஜெபம் கேட்டார், தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். ஜெபம் கேட்டார், பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார்.
அவர் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, காலை நேரத்திலேயே அவர் இரக்கம் உள்ளவரே, துருக்கம் உடையவரே, அவர் சாந்தம், அவர் சாந்தமுள்ளவரே, அவர் கிருபைகள், அவர் கிருபை நிறைந்தவரே, அவர் சாந்தம் உள்ளவரே, அவர் கிருபை நிறைந்தவரே. ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உம்மை மாத்திரமே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நாங்கள் உம்மை என்றுமே, என் ஜீவன் பலனும் மாணவரே. ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உம்மை மாத்திரமே. ஆராதிப்பேன் உம்மை என்றுமே, என் ஜீவன் பலனும் மாணவரே. ஜெபம் கேட்டார் பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். நான் பலவீனனாய் இருந்தாலும், தீரா வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், நான் பலவீனனாய் இருந்தாலும், தீரா வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் தழும்புகளால் சுகமாக்கினாரே, என் நோய்களை குணமாக்கினார். தழும்புகளால் சுகமாக்கினாரே, என் நோய்களை குணமாக்கினார். ஆராதிப்பேன் உமை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உமை மாத்திரமே. ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் ஜீவன் பலனும் மாணவரே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உமை என்றுமே, நாளெல்லாம் துதிப்பேன் உமை மாத்திரமே. என் ஜீவன் ஆராதிப்பேன் உமை என்றுமே, என் ஜீவன் பலனும் மாணவரே. இன்று ஜெபம் கேட்டார் பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். இன்று ஜெபம் கேட்டார் பதில் தந்தார், தம் கிருபையினால் காத்து கொண்டார். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், என் விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். தோல்விகள் மாறட்டும், ஜெயம் உண்டாகட்டும். தயவு, இரக்கம், அன்பு கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்கெல்லாம் இந்த காலை நேரத்தில் இப்போது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் தருவீராக, அற்புதங்களை செய்வீராக. உடைய வல்லமை கர்த்தர் விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இரக்கத்திற்காய், உடைய தயவுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசமடைய பண்ணுவேன்னு சொன்னவர், இந்த நாளிலே பார்க்கிற முகங்களை பிரகாசமடைய பண்ணுவீராக, தலை நிமிர பண்ணுவீராக. அரிக்கட்டுகள் உயர்ந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோமே, இவர்களுடைய அரிக்கட்டுகள் உயரட்டும், அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கட்டும். கர்த்தருடைய தயவும் இரக்கமும் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கேட்கிற வார்த்தை பலனுள்ளதாய், தைரியப்படுத்துகிறதாய், கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறதாய் அவர்கள் வாழ்க்கையை மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கூப்பிட்ட போது என்ன நடந்தது? ஆண்டவர் நோக்கி நான் அபயமிட்டேன். ஆண்டவரே, ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு உதவி செய்யும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை கூப்பிட்ட பொழுது நம்ம வாசித்தோம், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற செய்தியினுடைய தலைப்பு, என் சத்தத்தை கேட்கும் தேவன். நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் நல்லவர். ஏனென்றால் நெருக்கத்திலே, ஒரு பயங்கரமான இடுக்கத்தின் சூழ்நிலையிலே ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவன் சத்தத்தை கேட்டு அவருக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாசியுங்கள், சங்கீதங்களிலே 28வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களிலே 28வது சங்கீதம் 2வது வசனம். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு, பாருங்க, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய மகா பரிசுத்த சந்நிதிக்கு மறுபடியும் சொல்றாரு பாருங்க, உம்முடைய மகா பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். நான் பரிசுத்த சந்நிதிக்கு நேராக நான் கையெடுக்கும் போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அதே அதிகாரத்துல நீங்க 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். சங்கீதம் 28 6வது வசனத்தை நீங்க பாருங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். பாருங்க, அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். முதல்ல சொல்றாரு, நான் பரிசுத்த சந்நிதிக்கு நேராக ஆண்டவரே என் விண்ணப்பங்களை கேட்டருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்த உடனே 6வது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் என் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லது வாய்களை திறந்து சொல்ல முடியும்னா சொல்லுங்க, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் தேவன், என் சத்தத்திற்கு பதில் கொடுக்கும் தேவன், என் சத்தத்தை கேட்கிற தேவன், அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை நிச்சயமாய் ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் தர அவர் வல்லமை உள்ளவர். அதுவும் எப்போது? நெருக்கத்தில் இருக்கும்போது. இந்த உலகத்தில் நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது சில நேரங்களில் நம்முடைய தேவைக்காக அல்லது நம்முடைய உதவிகளுக்காக நம்முடைய கூட இருக்கிறவங்க அல்லது மற்றவர்களை நோக்கி சத்தங்களை நாம் எழுப்பியிருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாராவது வாருங்க, பல விதங்களில் நம் சத்தங்களை எழுப்பியிருக்கலாம். ஆனால் சத்தங்களை கேட்டவர்கள் எல்லாரும் உதவி செய்தார்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாராலும் எல்லா நிலைகளிலும் உதவி செய்ய முடியாது. ஆனால் நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த நெருக்கத்தின் பாதையிலே, எந்த இடுக்கத்தின் சூழ்நிலையில், எந்த இக்கட்டின் நிலைமையில இருந்து ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் அந்த மனிதனுடைய சத்தத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 66வது சங்கீதம் 19வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 66வது சங்கீதம் 19வது வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, மெய்யாய் என் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு ஒரு உறுதியாய், ஒரு தீர்மானமாய், ஒரு ஆணித்தனமா சொல்றாரு பாருங்க. என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், எனக்கு செவி கொடுத்தார். மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் இத்தனை நாட்கள் என் சத்தத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை. இந்த காரியம் என் வாழ்க்கையில் நிறைவேறினால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி வெகு நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம், அல்லது இப்பொழுது நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிறார். இன்றைக்கு சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அற்புதங்களையும் கத்த செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் வாசித்து பாருங்கள். யோனா என்கிற ஒரு மனிதன் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். எந்த நேரத்தில்? வாசிப்போம். யோனா 2வது அதிகாரம்
1 3 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றில் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இதுதான் முக்கியம். முதல்ல நம்ம வாசித்தோம், என் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து அற்புதம் செய்தார். ஆண்டவர் இங்கேயும் பாருங்க, ஒரு மனிதன் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். 3வது வசனம், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டி நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும். பாருங்க, பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஒரு நெருக்கத்தின் நிலைமையில இருந்தாலும், இங்கு யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாராம். அது எப்படி? நெருக்கத்திலே நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு கேட்டு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. ஒரு மனிதன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூப்பிடும் போது அற்புதம் செய்வார். நீரோட்டம் வெள்ளங்களும் சூழ்ந்த போது 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவர் எங்க இருந்து நோக்கி பார்க்கிறார்னா, வாசிக்கலாம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். யோசித்து பாருங்க. அப்ப பரிசுத்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், சங்கீதத்தில் வாசித்தோம், அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆலயத்திலே தேவன் வாசமாய் இருக்கிறார். ஆலயத்திலிருந்து கர்த்தர் சத்தத்தை கேட்க வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். நிச்சயமா எந்த இடத்துல நம்ம இருந்தாலும், யோனா மீனின் வயிற்றிலே இருந்தாலும், எந்த நெருக்கத்தின் சூழ்நிலை இருந்தாலும், ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆலயத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய செவிகளை திறந்து நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தான் தேவனுடைய ஆலயம். பழைய நாட்களில் அவர்கள் தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு ஆலயம். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் நாமே கர்த்தருடைய ஆலயம். அப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 6வது சங்கீதம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்க. சில சத்தங்களை வேதத்தில் நான் காட்டி கொடுக்கிறேன். சங்கீதங்களிலே 6வது சங்கீதம் 8வது வசனம், அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். பாருங்க, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். முதல்ல அழுகையின் சத்தம், ஒரு சத்தம் இருக்குது இந்த நாட்கள்ல, அழுகையின் சத்தம். இன்னைக்கு தேசத்துல எல்லா இடங்களிலும் நிறைய ஜனங்களிடத்துல இந்த சத்தம் கேட்கிறது. நிறைய இடங்கள் பாருங்க, நிறைய பஞ்சங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், அழிவுகள். இப்படிப்பட்ட நேரத்தில் சிலருடைய அழுகை சத்தம் நமக்கு காதில் கேட்கிறது. அவங்க அழுகை சத்தம் மட்டுமல்ல, கர்த்தரும் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, எல்லாரும் விட்டு வெளியே போங்கப்பா, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். 2வதாக யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அடுத்து 2வது ஒரு சத்தம், பெருமூச்சை கேட்டு. பெருமூச்சின் சத்தம். முதல்ல பார்த்தோம் அழுகையின் சத்தம், 2வது பெருமூச்சின் சத்தம், 3வது ஒரு சத்தத்தை காட்டி கொடுக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. வேதத்தில் இப்படி நிறைய சத்தங்கள் உண்டு. அழுகையின் சத்தம், இதெல்லாம் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு காது கொடுத்து கேட்க மனசு இருக்காது. ஆனால் தேவன் கேட்பார். பெருமூச்சின் சத்தம் யாருக்கும் தெரியாது, ஆனால் தேவன் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர். வாசித்தோம், இரத்தத்தின் சத்தம். ரத்தம் கூப்பிடும். ரத்தம் சிந்தப்பட்ட போது அந்த சத்தம் என் காதில் எட்டுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதெல்லாம் எட்டினது இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் வேதனையோடு
தேவைகளை எதிர்பார்த்து ஆண்டுடைய சமூகத்திலே வாஞ்சித்து நீங்கள் எந்த சத்தத்தை எழுப்பினாலும் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், எந்த சத்தத்தை கேட்டு இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒரே ஒரு கருத்தை மாத்திர சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது 11வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. முதல் கருத்து என்ன அப்படின்னா, சிறுமை சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். சிறுமை, என்னை சிறுமையை மாத்துங்க ஆண்டவரே. இங்க அண்ணாவுடைய வாழ்க்கையில அவள் அழுது ஜெபிக்கிறாள். அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்னா, என் சிறுமைனா என்னன்னா, யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது, யாருமே எனக்கு உதவி செய்வதற்கு நபர்கள் இல்லை, இதை உம்மால தான் ஆண்டவரே செய்ய முடியும் என்று சொல்லி இந்த சிறுமையை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கும் என்று ஒரு சத்தத்தை அந்த ஆலயத்தில் அவள் எழுப்புகிறாள். முதல்ல நான் சொன்னேன், அங்கே சங்கீதக்காரன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். யோனாவை குறித்து வாசித்தோம். மீனின் வயிற்றில் இருந்தாலும் ஆலயத்திலிருந்து கர்த்தர் யோனாவின் சத்தத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறார். இங்கு அன்னாள் ஆலயத்திலிருந்து போய் சத்தமிடுகிறாள், என் சிறுமையை மாற்ற வேண்டும். வாசிங்க 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், என் பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்ப சிறுமை, என் வாழ்க்கையில் சிறுமையாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, எல்லார் பார்வைக்கும் ஒரு சிறுமையானவனாய், எல்லார் பார்வைக்கும் ஒரு உதவியற்ற சூழ்நிலையில் நான் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இங்கு அன்னாள் தேவ சமூகத்தில் சத்தமிட்ட போது வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த காலை நேரத்தில் உங்கள் விண்ணப்பத்தின்படி இன்றைக்கு தேவன் கட்டளையிடுவார். சிறுமைனா என்ன? வாசிக்கலாம். மீண்டும் சங்கீதம் 72வது சங்கீதம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 72வது சங்கீதம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும், பாருங்க, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும், அதான் சொன்னேன், உதவியற்ற சிறுமையானவன் அவர் விடுவிப்பார். உதவியற்ற சிறுமையானவன், யாருமே உதவி செய்ய முடியாது. இங்க அண்ணா சொல்றாரு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்காக பேசுவதற்கோ எனக்காக மற்ற காரியங்கள் செய்வதற்கோ யாரும் இல்லை, இந்த காரியத்தை உம்மால தான் ஆண்டவர் செய்ய முடியும். நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் நாம் வரும்போது, ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படும் போது, ஆலயத்திலே இருக்கிற தேவன் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்வார். டாக்டரால் முடியாமல் போயிருக்கலாம், அநேகர் தவறாய் பேசியிருக்கலாம், அநேகருடைய கருத்துக்கள் நமக்கு எதிராய் வந்திருக்கலாம், எல்லாரும் உதவியற்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிக்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்வார். 38 வருடம் பிரஸ்தா குளத்தருகே வியாதியோடு இருக்கிற ஒரு மனிதனை, உதவியற்ற நிலை, அவன் சொல்கிறான், உனக்கு என்னப்பா வேணும்? என்னை குளத்தில் இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, ஒரு உதவியற்ற நிலைமையில நான் இருக்கிறேன், நாங்கள் தூதன் தண்ணீரை கலக்கும்போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, முந்தி கொள்ளுகிறான். ஒரு உதவியற்ற மனிதனை பார்த்து அவனை தேடி இயேசு சென்று அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு உதவியற்ற சூழ்நிலையில் கூட யாரும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, என்னை ஒரு ஆறுதல் படுத்துறதுக்கு ஆள் இல்லை, என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி என்னை தூக்கி விடுகிறதுக்கு யாரும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டார். சிறுமையானவனை கண்ணோக்கி பாரும். அன்னைக்கு அண்ணால் ஜபிக்க, நான் சிறுமையாக இருக்கேன் ஆண்டவரே, இந்த சிறுமையை மாற்றுவதற்கு, இந்த வாழ்க்கைக்கு, இந்த உதவியற்ற சூழ்நிலையில் என்னால் முடியாத நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னபோது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். இன்றைக்கு காலையிலே கர்த்தர் உங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்
ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. ஒருவரும் என்னோடு கூட நிற்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பாருங்க, பவுல் சொல்ற எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க. நான் உதவி செய்யற நேரத்துல, எனக்கு ஒரு வேண்டிய நேரத்துல யாரும் இல்லை, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஒன்று தெரியும், அவர் எனக்காய் கூட இருந்து என் பிரசங்கத்தை, என் ஊழியத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு இருந்து உங்கள் சிறுமையை மாற்றி விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்தைக்கு பதில் கொடுக்கிற தேவன், விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். சங்கீதம் 65 சங்கீதம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமே, வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 65வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்க, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ நம்ம மாம்சமான நேரங்களில், சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கோமா? சிறுமையான நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறோமா? உதவியற்ற நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிப்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பழுக பண்ணுவார். உங்க தொழிலில் ஒரு சிறுமையான ஒரு அனுபவம், உதவி செய்ய யாரும் இல்லை, நான் சிறுமைப்பட்டிருக்க இந்த இடத்துல, உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு சிறுமை, நீங்கள் படிக்கிற காரியங்களில் ஒரு சிறுமை, எனக்கு உதவி செய்து என்னை ஆறுதல் படுத்தி என்னை தட்டி கொடுத்து கொண்டு போகிறக்கு ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பு வாழ்க்கையில் இருந்த சிறுமையை தேவன் மாற்றி பழுக பண்ணினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையை மாற்றி கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு செழிப்பு உண்டாகும், ஒரு வளர்ச்சி உண்டாகும், ஒரு பெருக்கத்தை தேவன் இந்த காலை நேரத்திலே கட்டளையிடுவார். அன்னாளுக்கு சாமுவேலை மாத்திரமல்ல, அதற்கு பின்பு பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்து அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணினார். ஈசாக்கு விதை விதைத்த போது அந்த தேசத்தில் அந்த மனிதனை கொண்டு 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிட்டார். இங்கு யோசேப்புடைய வாழ்க்கையில அடிமைப்பட்டு உதவியற்ற சூழ்நிலைகள் தள்ளப்பட்ட ஒரு தேசத்தில் இருந்தபோது சிறுமையை பார்த்து தேவன் யோசேப்பின் வாழ்க்கையிலே பழுக கட்டளையிட்டார். இந்த காலை நேரத்திலும் உதவியற்ற சூழ்நிலையில், சிறுமையின் சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்கள் சத்தத்தை, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். ஒரே ஒரு கருத்தை தான் இந்த காலை நேரத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். முதல் காரியம் நான் சொன்னேன், சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலையில், சிறுமைப்பட்ட ஒரு நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அற்புதம் செய்வார். மீண்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 18வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 6வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். முதல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ரொம்ப முக்கியமானது, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய், நீங்க எங்க இருந்து, இப்ப நீங்க வீட்டுல இருந்தா கூட, நீங்க கூப்பிட்டா கூட அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நம்ம வாசித்தோம், அழுகையின் சத்தத்தை கேட்டார். 2வது பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். 3வது இரத்தத்தின் சத்தத்தை கேட்டார். இப்படி அநேக சத்தங்களை தேவனால் கேட்க முடியுமானால், பெருமூச்சு விடும்போது யாருக்கு தெரியாது, ஆனால் அதை கூட தேவன் கேட்பார். இன்றைக்கு அப்படி கேட்குற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், உங்கள் பகுதியில் வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் என் தேவன் என் சத்தத்தை கேட்டார். என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் தேவன், என் சத்தத்தை கேட்கும் தேவன், என் சத்தத்துக்கு பதில் கொடுக்கும் தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் தேவையோடு, எதிர்பார்ப்புகளோடு, சத்தத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ அவர்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்பீராக. அற்புதங்களை ஆண்டவர் செய்வீராக. இந்த காலை நேரத்தில் அன்னாளுடைய சிறுமையை பார்த்து ஆசீர்வதித்த தேவன், இவருடைய சிறுமை ஒரு உதவியற்ற ஒரு சூழ்நிலை, ஒரு எளிமையான ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில் அன்றொரு ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு வேதனையின் சூழ்நிலையில், ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில் இவர்கள் வந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்களே, ஆனால் இப்பொழுதே தேவ பிரசன்னம்
தேவனுடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். இவங்க ஜெபிக்கிற காரியங்களை எல்லாம் கேட்டு, இவர்கள் சத்தத்தை கேட்டு அற்புதங்களை ஆண்டவர் செய்வீராக. ஒரு விடுதலையை கர்த்தர் தருவீராக. வாசித்தோமே, ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற ஒரு நாமம். அந்த நாமத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அற்புதங்களை செய்வீராக. இப்பொழுது விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் மாறட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும். சிறுமைப்பட்ட இடத்தில் இவர்கள் தலையை தேவன் உயர்த்துவீராக. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் எந்த இடத்துல இருந்தாலும், அந்த தொழிலிலே, அந்த வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, சகோதரர்கள் மத்தியிலே இவர்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எந்த விண்ணப்பத்தோடு, எந்த சத்தத்தோடு, அழுகையின் சத்தமா இருக்கலாம், பெருமூச்சின் சத்தமா இருக்கலாம், புலம்பலின் சத்தமா இருக்கலாம், ஆண்டவரே வேதனையுடைய சத்தத்தோடு இருக்கலாம், யாரிடம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெருமூச்சோடு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் அந்த சத்தங்களை கேட்டு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் தேவன், எங்கள் சத்தத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும் தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதை கேட்டு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று நாங்கள் சாட்சி பகர கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.